ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 2006 ரிலீஸ் ஆன த பிரீட் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கப்பிள்ஸ் 2 பேரு அவங்க அனிவர்சரியை கொண்டாடுற விதமா போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அப்படி வந்த அவங்க திரும்பி போறதுக்கான பாதையை மறந்துடுறாங்க. பாதை தெரியாம ஒரே இடத்துல அவனும் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஒய்ஃப் கேக்குறா, என்னடா வந்த பாதையை மறந்துட்டியா, எப்படி போகணும் தெரியலையான்னு சொல்லி கேட்கும்போது அவனும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு தூரத்துல ஒரு தீவு ஒண்ணு தென்படுது. அந்த தீவை பார்த்தாம அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான், அங்க ஒரு தீவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒய்ஃப் சொல்றான், நேரா போட்டை அங்க விடு, அங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த தீவுலையும் வந்து போட்டை நிறுத்துறாங்க. நிறுத்தினதுமே அவன் ஒய்ஃப் சொல்றா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் யாராவது இருந்தாங்கன்னா வழியை கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லி உள்ள இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி அவ போய்கிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அதை கேட்ட அவ ஒரு நிமிஷம் நின்று என்னன்னு சொல்லி கூர்ந்து கேட்கிறா. அந்த சத்தம் கொஞ்ச நேரத்திலேயே நின்றுது. சரி ஒண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டு அவ அந்த காட்டுக்குள்ள நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்படி அவ கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே அங்க ஒரு வேலி இருக்கிறத பாக்குறா. அந்த வேலிக்கு அந்த பக்கம் ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்கு. அந்த வேலி கிட்ட போய் அவ உள்ள யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி சத்தம் காட்டுறா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமுமே வரல. அப்புறம் தான் அந்த வேலியில இருக்க அந்த கேட்டை பாக்குறா. அதுல பூட்டு போட்டுருக்கு. சரி அப்ப உள்ள யாரும் இல்ல போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவ போட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி அவ போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படி அந்த சத்தத்தை கேட்டதும் அவ சுத்தி முத்தி பாக்குறா. ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவ பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கா. ஓட ஆரம்பிக்கிற அந்த காட்டுல இருந்து. அப்படி அவ ஓடி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு உரிமிக்கிட்டு அவளை துரத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் ஓடின அவ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்கிறா. அப்படி நின்னுகிட்டு இருக்கிறவள ஏதோ ஒண்ணு கடிச்சு அவளை உள்ள இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அவ ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கத்துறா. அந்த சத்தம் அவனோட ஹஸ்பண்டுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட அவளோட ஹஸ்பண்டும் இப்ப போட்டை நல்லா கெட்டிட்டு அவனோட ஒய்ஃப் பேரை சொல்லிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். அவன் அந்த காட்டுக்குள்ள வரும்போது அவனோட ஒய்ஃப் அந்த மிருகம் கொன்னு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அப்படியே இந்த பக்கம் ஒரு பிளைட் பறந்து வரத காட்டுறாங்க. அந்த பிளைட் இப்ப இந்த 2 கப்பிள்ஸ் வந்து இறங்குனாங்க இல்லையா, அந்த தீவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த பிளைட் அந்த தீவு கிட்ட வந்ததும் பிளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கவன் அவன் பேரு ஜான். அவன் சொல்றான், அங்க ஒரு வீடு தெரியுது இல்லையா, அந்த வீட்டுல தான் நம்ம ஒரு வாரம் தங்கி நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் பேரு மேட். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பக்கத்துல இருக்கிற ஜான் வந்து ஹீரோவோட அண்ணன். அவங்களுக்கு பின்னாடி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல மொட்டை அடிச்சிருக்கவன் பேர் வந்து நோவா, குட்டமுடிக்காரி பேர் வந்து சாரா, இன்னொருத்தவ பேரு நிக்கி. இந்த நிக்கி வந்து ஹீரோ மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட். சாரா வந்து மேட்டோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட். இவங்க 5 பேரும் ஒரு வழியா அந்த தீவுல வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே போட்டை சேஃபா கவரை வச்சு கட்டிட்டு அவங்க இப்ப அந்த வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுல மேட் வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்கு. அதை பத்தி அவங்க அண்ணன் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஒரு வாரத்துல நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும், என்னை நீ கண்டிப்பா கொண்டு போய் மறுபடியும் இறக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கான். அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க தங்களோட பொருள்கள் எல்லாம் வச்சுட்டு சாரா இப்ப பேக்ல இருந்து சரக்கு பாட்டில வெளியே எடுக்கிறா. அப்படி எடுத்ததும் அவங்க எல்லாரும் பார்ட்டி பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. நோவாவும் சாராவும் உள்ள போய் சைடிஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட அண்ணனும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கராஜை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கராஜ் கிட்ட போனவங்க ஓபன் பண்ணி உள்ள போய் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அண்ணன் என்ன செய்யறான், அங்க இருக்கிற அவங்க அங்கிளோட காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான். ஸ்டார்ட் பண்ணா அது ஸ்டார்ட் ஆயிருது. கிட்டத்தட்ட அவங்க இந்த இடத்துக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆகியும் அந்த கார் இன்னும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. சாரா பழங்களை வெட்டி ஜூஸ் அடிக்கிறதுக்காக மிக்சியை போட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி மிக்சி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பவர் கட் ஆயிடுது. அப்படி பவர் கட் ஆனதும் சாரா அப்செட் ஆகுறா. அப்செட் ஆன சாராவை பார்த்து நோவா சொல்றான், பேஸ்மெண்ட்ல தான் மீட்டர் பாக்ஸ் இருக்கும், வா நாம அங்க போய் ஃபியூஸை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒரு லைட்டரை பத்த வச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க மீட்டர் பாக்ஸ் கிட்டே வந்துடுறாங்க. அப்ப சாரா இந்த பக்கம் ஃபியூஸை கழட்டிக்கிட்டு இருக்கும் போது நோவா அந்த லைட்டரை வச்சுக்கிட்டு அப்படி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். பக்கத்துல ஒரு பொம்மை ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அவன் பயந்து போயிடுறான். அப்படி பயந்து அவன் கத்த ஆரம்பிச்சதும் அதுக்கு சாரா சொல்றா, டேய் அது வெறும் பொம்மை தான்டா, அதை பார்த்து ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே போட்ட ஃபியூஸ் எடுத்து பாக்குறா. ஃபியூஸ் தான் போயிருக்கு. அப்படியே அந்த ஃபியூஸை தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா ஃபியூஸை சரி பண்ணி மாட்டினதும் அந்த மொத்த வீட்டுக்கும் பவர் சப்ளை மறுபடியும் வந்துருது. கராஜ்ல இருந்து வந்த ஹீரோ இப்ப ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது நம்ம ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. எந்த ரூமா இருந்தாலும் சரி, ஆனா என் அண்ணன் ரூம் பக்கத்துல மட்டும் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன செய்யறா, பக்கத்துல இருக்க ரோப்பை கலட்டினா மேல இருந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்குது. இறங்குனதுமே அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி அவங்க 2 பேரும் அட்டிக்கு போயிடுறாங்க. அப்படி அட்டிக்கு வந்து அவங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஜான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, அங்க ஒரு ரோப் கட்டி வச்சிருக்காங்க. அது எங்க இருந்துன்னா அவங்க பில்டிங்ல இருந்து ஜான் வந்து பிளைட்டை லேண்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் அந்த ரோப் போய்கிட்டு இருக்கும். அந்த ரோப்ல அப்படியே தொங்கிக்கிட்டே சருகி போய் அந்த தண்ணியில போய் நேரா விழுகலாம். இப்ப அந்த ரோப்பை தான் அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்து அவனோட தம்பி என்ன சொல்றான்னா, நீ என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா, அந்த ரோப்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அது இப்ப ஸ்ட்ராங்கா இருக்க
இருக்கா என்னன்னு கூட உனக்கு தெரியாது, தேவையில்லாது பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஜான் அதை ஒன்னும் பெருசா இது பண்ணிக்கல. அவன் தம்பியை பார்த்து சிரிச்சுட்டு அந்த ரோப்பை பிடிச்சி தொத்திக்கிட்டே நேரா போய் தண்ணிக்குள்ள விழுந்துறான். அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, என்னைக்கு உங்க அண்ணன் உன் பேச்ச கேட்டிருக்கான், அவனுக்கு போய் நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேட் என்ன பண்றான், ஒரு கொடியை எடுத்து காட்டுறான். இந்த கொடியில அவங்க அண்ணனையும் அவனையும் வரைஞ்சு வச்சிருப்பான். நம்ம பெருசா வளர்ந்ததுமே இந்த கொடியை இந்த பில்டிங் மேல பறக்க விடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். அதை அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயின் என்ன செய்யறான்னா, அவளுக்கு மலையெல்லாம் ஏறி பழக்கம் இருக்கு போல இருக்கு. அதே மாதிரி ஒரு ரோப் அந்த பில்டிங் மேல கட்டி அதை புடிச்சு மெதுவா மேல ஏறி போய் அந்த கொடியை பறக்க விடுறா. இப்படி அவங்க 5 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப ஜானை காட்டுறாங்க. ஜானுக்கு ஆர்ச்சரி மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் போல இருக்கு. அவன் எதிர்த்த மாதிரி ஒரு மரக்கட்டையை வச்சுட்டு அதுல சென்டர் அடிக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவன் முயற்சி பண்ண முடியுதே தவிர அவனால சென்டர் அடிக்க முடியல. அந்த சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி படுது. ஆனா அவன் குறி வச்ச மாதிரி கரெக்டா அந்த மரக்கட்டையில தான் அடிக்குது, தவறி எங்கேயும் விழுகல. அப்படி அவன் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு அவங்கள நோட்டமிடுற மாதிரி காட்டுறாங்க. தாரா யதார்த்தமா திரும்பும் போது அவங்கள நோட்டம் இட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பாத்துறா. அது என்னன்னா, அது ஒரு குட்டி நாய், ஒரு ஜெர்மன் செப்பர்டு குட்டி. அது வேகமா போய் சாரா அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்களுக்குள்ள இந்த குட்டி நாய் இங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஜான் சொல்றான், இங்க வந்த டூரிஸ்ட் யாராவது அதை விட்டுட்டு போயிருப்பாங்களா இருக்கும், நம்ம இதை வளர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சரக்கு அடிச்சுக்கிட்டு பார்ட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல சரக்கு தீந்து போயிருது. நோவா என்ன பண்றான், நான் உள்ள போய் பாட்டில் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணி இந்த குட்டி நாயும் உள்ள போயிடுது. அப்படி அவன் உள்ள போய் சரக்கு பாட்டில் எடுத்துட்டு திரும்பும் போது அந்த குட்டி நாய் இவனை பார்த்து நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்த நோவா என்ன சொல்றான், எனக்கு பூனைகளை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி நாய்க்குட்டிகளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய்க்குட்டி அவனை பார்த்து உரும ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவன் பயந்து போய் நகர்ந்து அங்கிருந்து போயிடுறான். அவன் அப்படி நகர்ந்து வெளியே போனதும் அந்த நாய்க்குட்டி அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்த நாய்க்குட்டி நேரா வாசல் கதவு திறந்ததுனால அந்த வாசல் கதவு வழியா வெளியே போயிடுது. வெளியே போனதுமே சாரா என்ன சொல்றா, டே எங்கடா போற அப்படின்னு சொல்லி அந்த நாயை துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அப்ப ஜானும் அவளும் ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள அந்த நாயை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு புதருக்கு நடுவுல அந்த நாய்க்குட்டி உட்கார்ந்து இருக்கு. அப்படி கிட்ட போனவ அந்த நாய்க்குட்டியை தூக்கும் போது ஒரு பெரிய நாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, சாரா மேல தாக்கி சாராவை அட்டாக் பண்ண பாக்குது. அப்படி மேல பாஞ்சு சாரா மேல இப்ப அந்த பெரிய நாய் நின்னுகிட்டு இருக்கு. சாரா இப்ப கீழே விழுந்து கிடக்கா. அவ மேல ஏறி நின்று அந்த நாய் அவளை பார்த்து அப்படி உரிமிக்கிட்டே இருக்கு. தூரத்துல இருந்து ஜான் வேகமா ஓடி வரவும் அந்த நாய் என்ன செய்யுது, சாராவோட காலை கடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. கடிச்ச வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்க சாராவை ஜான் தான் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டி போய்கிட்டு இருக்கான். இங்க ஜானோட தம்பி தான் டாக்டர் ஆச்சு, அவன் கிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப அவன் அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு, இந்த மாதிரி நாய் கடிச்சிட்டா நம்ம ரேபிஸ் ஊசி 2 வாரத்துக்குள்ள போட்டுறணும், உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு, நம்ம நாளைக்கே வேணாலும் இங்க இருந்து கிளம்பிடலாம், இல்லன்னா ஒரு வாரம் நம்ம இந்த பார்ட்டியை இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஆனா மேக்சிமம் நீ 2 வாரத்துக்குள்ள அந்த ஊசி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட சாரா, அப்ப நான் இங்க இருந்து போன பிறகு அந்த ஊசியை போட்டுக்கலாம்ல, அது வரைக்கும் எனக்கு எதுவும் செய்யாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கேட்டுட்டு பரவாயில்ல, நம்ம இங்க இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டே போகலாம், ஒரு வாரம் கழிச்சு போய் நான் ஊசி போட்டுக்கிறேன்னு சொல்லிடுறேன். அப்ப சாரா என்ன சொல்றானா மேட்டு கிட்ட, அந்த நாய் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு, என்னை ஒரு மாதிரி வெறி கொண்டு அது பார்த்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேட் என்ன சொல்றான்னா, நீ ஏற்கனவே பயந்து போயிருக்க, அந்த நாய் திடீர்னு உன் மேல பாஞ்சதுனால உனக்கு அப்படி இருந்திருக்கலாம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் தூங்க போனதும் ஹீரோ படுத்துக்கிட்டே என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த தீவுல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கம்பெனி ஒண்ணு இருந்துச்சு, அந்த கம்பெனில நிறைய நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டும் அந்த நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல நான் அந்த இடத்துக்கு எங்க அங்கிளோட போய் அந்த நாய்களோட எல்லாம் நான் விளையாண்டுருக்கேன். கொஞ்ச நாட்கள்ல அதுல ஒரு சில நாய்களுக்கு ரேபிஸ் பரவ ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற அத்தனை நாய்களையும் அவங்க கொன்னுட்டாங்க. ஆனா இப்போ நைட்டு சாராவை அந்த நாய் கடிச்சதும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோட்ட கேக்குறா, இப்ப சாராவை கடிச்சது இல்லையா அந்த நாய், அது அந்த நாய்களா இருக்குமோ நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. இல்ல நான் அப்படி நினைக்கல, ஏன்னா அந்த நாய்கள் இப்ப உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, சாராவை அந்த நாய் கடிச்சதுனால எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த நாய் கடிச்சதுல இருந்து சாரா ஒரு மாதிரி ஆயிடுறா. ஜான் அவளை ஆசையா கிஸ் பண்ண வரும்போது கூட ஜானோட உதட பிடிச்சு அவ கடிச்சு வச்சிடறா. மறுநாள் காலையில விடியுது. காலையில விடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அவ ரொம்ப ஆக்ரோஷமா சாப்பிடுறா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. அப்ப நோவா அவனுக்குன்னு ஒரு பிரெட் எடுக்க வரும்போது கூட அந்த பிரெட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறா. அப்ப நோவாவும் பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்லி சாராவுக்கு அந்த ரொட்டியை விட்டு கொடுத்துறான். அப்படி அவங்க அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஜான் தன்னோட ஆச்சரியை எடுத்துக்கிட்டு வாங்க வேட்டைக்கு போலான்னு சொல்லி அவனோட தம்பியவும் நோவாவையும் கூட்டிட்டு போயிடுறான். இங்க வீட்டுல நிக்கியும் சாராவும் மட்டும் இருக்காங்க.
இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் என்ன சொல்றான்னா அவன் தம்பி கிட்ட, இந்த மாதிரி சாராவுக்கு ஏதோ ஆயிருச்சு, அந்த நாய் கடிச்சதுல இருந்து சாரா ஒரு மாதிரியாவே பிஹேவ் பண்றா. நேத்து நைட்டு என்ன கிஸ் பண்ண வந்தா, அப்படி கிஸ் பண்ண வந்தவ என்ன கடிச்சு வச்சுட்டா பலமா. ஒருவேளை அந்த நாய் கடிச்சதுனால அவளுக்கு ரேபிஸ் எதுவும் பரவி இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஜான் சொன்னதும் அதுக்கு மேட் என்ன சொல்றான்னா, அப்படி உடனே ரேபிஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் தான் அதுவே பரவ ஆரம்பிக்கும். நான் ஒரு டாக்டரா, நான் சொல்றத நம்பு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அதை விட நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோ இன்னும் சாராவும் குளிக்கிறதுக்காக அவங்க பிளைட் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வராங்க. வந்து அப்படியே அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நோவாவை காட்டுறாங்க. நோவா என்ன பண்றானா, அவன் கொண்டு வந்த கேமராவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்படி அவன் கேமராவை ரெடி பண்ணி போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் திரும்பி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்படியே சத்தம் கேட்ட இடத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து போய் அவன் முன்னாடி பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு நாய் ஒண்ணு அங்க நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் சரி இங்கிட்டு போவேனான்னு சொல்லி இன்னொரு டைரக்ஷன் பக்கம் போகும்போது அந்த பக்கமும் ஒரு ஜெர்மன் செப்பர்ட் வந்து நிக்குது. அப்படியே அவன் இன்னொரு டைரக்ஷன்ல போயிடலான்னு போது அங்கேயும் ஒரு நாய் நிக்கிறத பார்த்தவன் பயந்து போய் வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ஜானோட பேரையும் மேட்டோட பேரையும் சொல்லி கத்திக்கிட்டு. அப்படி ஓடி போன அவன நாய்கள் எதுவும் பெருசா விரட்டல, அங்க நின்று அவனை பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்குது. அப்படி ஓடி வந்த அவன் ஒரு கட்டத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் மேல யார கை வைக்கிற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜான் தான். என்னடா என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மச்சான் நம்ம முதல்ல இங்க இருக்க கூடாது, வேகமா இங்க இருந்து கிளம்பிடலாம், இங்க நிறைய நாய்கள் வெறி பிடிச்சு தெரியுது, அந்த நாய்கள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாவும் இருக்கு, நான் சொல்றத கேளுங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல போட்ல வந்து இறங்கிருப்பான் இல்லையா, அவன் தான். வந்த அவன் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் நம்ம இங்க இருக்கிறது அந்த நாய்களுக்கு பிடிக்கல, நம்ம முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனை ஒரு நாய் ஆக்ரோஷமா வந்து அட்டாக் பண்ணி அவனை கடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த நாய் கடிக்க ஆரம்பிக்கும் போது அவன் அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுறான். பள்ளத்தாக்குள்ள விழுந்து அவனை கடிச்சிட்டு இப்ப அந்த வெறி பிடிச்ச நாய் இவங்க 3 பேர்த்தையும் பாக்குது. அப்படி அந்த நாய் அவங்கள பாக்குறத தெரிஞ்சதும் இவங்க 3 பேரும் ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க மாமா வீட்டை நோக்கி. அப்படி அவங்க 3 பேரும் ஓடி வரும்போதுதான் இந்த பக்கம் ஹீரோயினும் சாராவும் குளிச்சு முடிச்சு எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோயினையும் சாராவையும் பார்த்த ஹீரோ வேகமா கத்த ஆரம்பிக்கிறான், இங்க வெளியே நிக்காதீங்க, எல்லாரும் நம்ம வீட்டை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி. அப்பதான் சாராவும் நிக்கியும் அந்த நாய்கள் அவங்கள நோட்டம்றத பார்த்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி ஓடும் போது அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் இவங்களை விரட்ட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஜான் மட்டும் வெளியே நிக்கிறான், மற்ற எல்லாரும் வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. லாஸ்டா ஹீரோயின் போய் வீட்டுக்குள்ள ஏற போகும்போது படிக்கட்டு கிட்ட ஒரு நாய் அவளோட ஃபேண்ட கடிச்சு இழுக்குது. அதை பார்த்த ஜான் என்ன செய்யறான், தன்னுடைய ஆர்ச்சரியை எடுத்து அதை நோக்கி குறி வச்சு அடிக்கிறான். வேகமா வந்த அம்பு அந்த நாய் மேல படாம ஹீரோயினோட காலை குத்தி தொலைச்சிருது. அந்த அம்பு குத்தின வலியை தாங்க முடியாத ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்டதும் அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் மிரண்டு ஓடிடுதுங்க. ஒரு வழியா எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோ என்ன செய்யறான், அவன் காலில் குத்தி இருக்கிற அம்பை கட் பண்ணி எடுத்து விட்டுறான். எடுத்து விட்டுட்டு வலி தாங்க முடியாம இருக்கிற ஹீரோயின் கொஞ்சம் சரக்கடிக்கிறான். அப்ப ஹீரோயின் ஜானை பார்த்து கேட்கிறா, நீ வேணும்னே தானே என் காலில் அந்த அம்பை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எய்ம் பண்ணது நாய்க்கு தான், நான் குறி வச்சு அடிக்கும் போது அந்த நாய் அங்க இருந்து விலகிடுச்சு, கரெக்டா உன் காலில் பாஞ்சிருச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றான் ஜான்ட்ட, நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இங்க உள்ள ஒரு கம்பெனில நிறைய நாய்கள் வச்சிருந்தாங்க பாத்தியா, அதுகளுக்கு கூட ரேபிஸ் வந்ததுனால அதுல நிறைய நாய்களை கொன்னுட்டாங்க, அந்த நாய்கள் ஏதாவது தப்பிச்சு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குமோன்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி கேட்கும்போது 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அந்த நாய்கள் உயிரோட இருக்க வாய்ப்பே இருக்காதேடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப சாரா என்ன சொல்றான்னா, நம்ம இங்க இருக்கிறது அந்த நாய்களுக்கு பிடிக்கல, நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு உடனே நோவா என்ன சொல்றான், நம்ம எல்லாரும் வாங்க உடனே இங்க இருந்து கிளம்பலாம், நீ வேகமா போய் அந்த பிளைட் எடு, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்கள பார்த்து சொல்லிட்டு கோவமா அவன் கத்தும் போது அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒரு நாய் உள்ள வந்து நோவாவை அட்டாக் பண்ணுது. அப்படி நோவாவை அட்டாக் பண்ண நாய் இப்ப வெறி கொண்டு சாராவை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. சாராவோட ஐ கான்டாக்ட்ல ஒரு 2 நிமிஷம் அந்த நாய் அப்படி சாராவை பார்த்துக்கிட்டே இருக்கு. சாரா ஒரு கட்டத்துல கண்ணை சிமிட்டினதும் அந்த நாய் வேகமா வெறி கொண்டு சாராவை அட்டாக் பண்ண பாக்குது. அப்படி அட்டாக் பண்றதுக்கு பாஞ்ச அந்த நாயை ஜான் பிடிச்சிடுறான். ஜான் பிடிச்சு கீழே போட்டு அமுகிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றான், ஒரு அம்பை எடுத்துட்டு வந்து அது கழுத்திலேயே குத்தி அங்கேயே அதை கொன்னுறான். அதை குத்தி கொன்ன அவங்க சரி இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பிளைட் நிக்கிற இடத்துல 2 நாய்கள் உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்து அவங்க சரி அந்த நாய்கள் எல்லாம் இங்க இருந்து போகட்டும், நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடலாம்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துறாங்க. அப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போயிடுது. கொஞ்ச நேரம் போனதுமே நோவா என்ன செய்யறான், அந்த நாய்கள் போயிடுச்சான்னு சொல்லி பிளைட் கிட்ட பாக்குறான். அப்படி பிளைட்டை பார்க்கும்போது நோவா அதிர்ந்து போயிடுறான். என்னன்னு பார்த்தா பிளைட் இப்ப தனியா தண்ணிக்குள்ள மிதந்து போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பார்த்த நோவா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அதை பத்தி சொல்றான். அதை பத்தி சொன்னதுமே அவங்க எல்லாரும் பேக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பிளைட் நிக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க.
வந்து அவங்க பார்க்கும்போது தான் தெரியுது நாய்கள் அந்த கயத்தை கடிச்சு துண்டாக்கி விட்டுருக்கு. அதனாலதான் அந்த பிளைட் தண்ணியோட நடுப்பகுதிக்கு போயிருச்சு. இதை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாய்கள் எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது, இதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? நாய்களுக்கு கயிறுகளை கண்டா கடிக்கணும்ன்ற ஒரு உணர்வு வரும், அது மாதிரி அது கடிச்சிருக்கு. நம்ம பிளைட் வந்து தண்ணிக்கு நடுவுல போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வேகமா ஜான் என்ன செய்யறான்னா, தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா நம்ம பிளைட்டை போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நீந்தி போய்கிட்டு இருக்கான். அப்படி நீந்தி அவன் போய்கிட்டு இருக்கும்போது தண்ணி குலுங்குறதுல பிளைட் மெதுவா இவங்களை நோக்கி திரும்பும் போதுதான் தெரியுது அந்த பிளைட்டோட ரெக்கையில 2 நாய்கள் உட்கார்ந்து இருக்கு. ஜான் நீந்தி வரத பார்த்ததும் அந்த 2 நாய்களும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஜானை வேகமா அட்டாக் பண்றதுக்காக நீந்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த நாய்கள் அவனை நோக்கி நீந்தி வர்றத பார்த்ததும் ஜான் வேகமா யூட்டன் அடிச்சு கரையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறான். அப்படி நீந்தி வந்தவன ஹீரோ கையை கொடுத்து மேல தூக்கி விடுறான். அப்படி தூக்கி விட்டுட்டு அவங்க நிக்கும் போது ஒரு நாய் வேகமா ஓடி வந்து ஜானை அட்டாக் பண்றதுக்காண்டி மேல ஏறி தாவும் போது நோவா என்ன பண்றான், தான் கையில உள்ள பேட்டை வச்சு ஒரே அடியை அடிச்சு அந்த நாயை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அப்படி அவன் அடிச்சு தள்ளி விட்டதுமே இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, வேகமா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் அவங்க கதவை திறந்து உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள வந்தவங்க நாய்கள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற ஜன்னல் கதவுகளை எல்லாம் பலகைகளை வச்சு சீல் பண்ணிடுறாங்க. அப்படி எல்லா வழிகளையும் அவங்க அடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம வந்ததும் கராஜ்ல போய் அங்கிளோட காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், அது நல்ல ஸ்டார்ட் ஆன கண்டிஷன்ல தான் இருக்கு, அதை எடுத்துட்டு நம்ம ஏன் இங்க இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்குறான். அப்ப ஜான் என்ன சொல்றான்னா, எல்லாம் சரி, இப்ப கராஜுக்கு நம்ம எப்படி போறது? ஏன்னா எல்லா இடத்துலயும் நாய்களா இருக்கு, நம்ம வெளியே போய் கராஜுக்கு போறதுக்குள்ள அந்த நாய்கள் நம்மள வேட்டையாட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்டு ரூஃப்ல இருந்து கராஜுக்கு போறதுக்கு நம்ம ஒரு ரோப்பை கட்டி வச்சிருந்தோம், அந்த ரோப் மூலியமா நம்ம அந்த கராஜுக்கு போயிடலாம், அங்க போய் காரை ஈஸியா எடுத்துடலாம், அதுக்கு நமக்கு இப்ப தேவை நீ அப்ப சறுக்கிக்கிட்டு போன அந்த டூல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப அந்த டூல்ஸை நம்ம எப்படி எடுக்க முடியும், அதுவும் அந்த நாய்கள் இருக்கிற பகுதியில தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இந்த செத்த நாயத்துக்கு நம்ம வெளியே எறிவோம், இத அதுக வந்து சாப்பிடும் போது நான் மெதுவா போய் அந்த டூல்ஸை எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி அந்த நாயையும் தூக்கி ஒரு துணியில சுருட்டி வெளியே எறிறாங்க. அந்த நாய்கள் அதை கடிச்சு குதற ஆரம்பிக்கும் போது மெதுவா ஹீரோ போய் அந்த டூல்ஸ் எடுத்துட்டு வந்து மேல மாட்டிக்கிட்டு இருக்கான். மாட்டிட்டு நான் போய் அங்க எப்படியாவது காரை எடுத்துறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, உன்னோட வெயிட்ட இந்த ரோப் தாங்காது, அதனால நான் போய் அங்க அந்த காரை எடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு இந்த ரோப்ல சருகி போன அனுபவமும் எனக்கு இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கே, உன்னால அது முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதானே, கண்டிப்பா நம்ம இதை செஞ்சாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரோப்பை பிடிச்சு போக ஆரம்பிக்கிறா. அப்படி அவ சருகி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நடு வழியிலேயே அந்த வீல் நின்றது, நடு கயத்துல ஹீரோயின் மாட்டிக்கிறா. அப்ப அவ அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் ஹீரோயினை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. அப்படி ஹீரோயின் தொங்கிக்கிட்ட என்ன பண்றான்னா, அவ காலை தூக்கி அந்த ரோப் மேல போட்டு கையை வச்சு மெதுமெதுவா நகர்ந்து அந்த கராஜை நோக்கி போயிடுறா. ஒரு வழியா கராஜோட ரூஃப்லயும் இறங்கிடுறா. அந்த ரூஃப்ல உள்ள ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்குள்ள இறங்கிடுறா. இறங்கி உள்ள போனவ காருக்குள்ள ஏறி உட்காந்து டோரை மூடிட்டு சைடு விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறா. உள்ள காரை ஸ்டார்ட் பண்றா, காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா அவளும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா, இருந்தாலும் கார் ஸ்டார்ட் ஆகல. அப்படி அவ ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கராஜோட டோரை உடைச்சுக்கிட்டு எல்லா நாய்களும் உள்ள வந்துருது. ஹீரோயின் உட்கார்ந்து இருக்க காரை ஃபுல்லா சுத்தி வளைச்சிருது. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அண்ணாந்து பார்க்கும்போது அந்த கார்ல ரூஃப் இருக்கு, அந்த ரூஃபை ஓபன் பண்ணிக்கிட்டு மேல கூடி வெளியே வந்துடுறா. அந்த காரை விட்டு வெளியே வந்து காரோட டாப்ல நின்னுகிட்டு இருக்கா. அப்படி காருக்கு மேல வந்த அவளை அந்த நாய்கள் வேகமா கார் மேலையும் தாவி அட்டாக் பண்ண வரும்போது அந்த பில்டிங்ல நிறைய கம்பிகள் இருக்கு, அந்த கம்பியை பிடிச்சி மேல போய் வந்த வழியாவே அந்த ஜன்னல் வழியா வெளியே வந்து அப்படியே அந்த ரோப் கிட்ட வந்துடுறா. இப்ப ரூஃப் மேல நின்னுகிட்டு இருக்க ஹீரோயின் எல்லா நாய்களும் வேட்டையாடுறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கு. அவளை சேஃபா இந்த பக்கம் கொண்டு வரணும்னா அவளுக்கு ஒரு ரோப்பு தேவை, அந்த ரோப்பை இப்ப அந்த பக்கம் கொடுக்கணும். அப்ப ஜான் என்ன செய்யறான்னா, அவனோட வில்லுல ஒரு அம்பை வச்சு அந்த அம்புல ரோப்பை கட்டி அந்த பக்கம் அடிக்கிறான். அந்த அம்புல வந்த ரோப்பை எடுத்து ஹீரோயின் தான் இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த வீலை புடிச்சு தொங்கிக்கிறா. இவங்க வேகமா இந்த பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ தொங்கவும் அவங்க இழுக்கிறதுக்கும் அந்த நாய்கள் வந்து மேல ஏறி அவ கடிக்க வரதுக்குள்ள அவளை அந்த பக்கம் இழுத்துறாங்க. நல்லபடியா ஹீரோயின் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறானுங்க. கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. அப்படி உள்ள போனவங்க இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கும் அவன் தம்பிக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இவன் அவனை குறை சொல்றான், அவன் இவனை குறை சொல்றான், அப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல அப்படி அவங்களே சமாதானமாயிடுறானுங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, பாட்டு கேட்கறதுக்காக டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணதுமே கரண்ட் அங்க போயிடும். அப்படி கரண்ட் போனதுமே நோவா என்ன சொல்றான்னா, ஃபியூஸ் தான் போயிருக்கும், நான் போய் ஃபியூஸை சரி பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து பேஸ்மெண்ட் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி கீழே இறங்கி போன அவன் ஃபியூஸை கழட்டி பார்க்கறான். ஆனா ஃபியூஸ் நல்லா தான் இருக்கு, மெயின் சுவிட்ச் தான் ஆஃப் ஆயிருக்கு. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறான். ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் திரும்பி வரும்போது அங்க சரக்கு பாட்டில்கள் நிறைய இருக்கிறத பாக்குறான். அந்த சரக்கு பாட்டில இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் வச்சுக்கிறான். வச்சு அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துல கரண்ட் போகுது. என்னடா மறுபடியும் கரண்ட் போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே திரும்பி பார்ப்பான். அப்படி திரும்பி பார்க்கும்போது அவன் பக்கத்துல உள்ள டோர்ல ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கும். அந்த பொம்மையை கூர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அந்த பொம்மைக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஹோல்
ஹோல் ஒன்னு இருக்கு. என்னடா இங்க ஓட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவா அந்த கதவு கிட்ட அவன் போகும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு நாய் பாஞ்சு வந்து நோவாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அவன் கத்துற சத்தத்தை கேட்டு வேகமா எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நாய் அவனை கழுத்துல கடிச்சு அவனை அந்த இடத்துலயே கொன்றுது. இதை வந்து பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக்காயிடுறாங்க. மறுபடியும் அந்த டோரை சாத்திட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. அப்படி அந்த ஒரு நாயை பேஸ்மெண்ட்டுக்குள்ள வச்சு கதவை மூடிட்டவங்க இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது இப்ப எல்லா நாய்களும் இந்த ஜன்னல் கதவுல எல்லாம் அவங்க மரப்பலகையை வச்சு அடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மரப்பலகையை உடைச்சுக்கிட்டு உள்ள வர பாக்குது. ஒரு பக்கம் உள்ள பலகையும் உடைச்சுக்கிட்டு ஒரு நாயா உள்ள வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்க பயந்து போய் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம எல்லாரும் அட்டிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு மாடிப்படியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க மாடிப்படிக்கட்டுல ஏறி ஓடும்போது ஜான ஒரு நாய் கடிக்க வருது. அந்த நாய் அவன் அங்கனே அடிச்சு தள்ளி விட்டுறான். இன்னொரு நாய் என்ன செய்யுதுன்னா ஹீரோவோட முதுகுல பாஞ்சு முதுகுல அவனை கடிச்சு வைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஜான் என்ன பண்றான்னா அந்த நாயை அடிச்சு போட்டு ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்திக்கிட்டு மேகமா எல்லாரும் அட்டிக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அட்டிக்குள்ளேயும் போயிடுறாங்க. அட்டிக்குள்ள போனதும் அந்த ஸ்டெப்ஸை மேல ஏத்தி ரோப்பை வச்சு கட்டிடுறாங்க நாய்கள் உள்ள வராதபடி. அப்படியே இப்ப கீழே வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள நிறைய நாய்கள் சூழ்ந்துருச்சு. வீட்டுக்கு வெளியும் நிறைய நாய்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இவங்க அட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்கிறத எடுத்து பாக்குறாங்க. அந்த ஃபைல்ல இந்த நாய்கள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணதும் அந்த நாய்களுக்கு ஏதோ ஒரு மருந்து செலுத்தும் போது அந்த நாய்கள் மிகவும் ஆக்ரோஷமாயி அங்க இருக்கிறவங்களே தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல அந்த நாய்கள் எல்லாம் நம்ம கொன்றலாம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணும்போது அங்க இருந்து சில நாய்கள் தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடி இருக்கு. அந்த நாய்கள் தான் இப்ப வரைக்கும் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. இது அவங்களுக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு அந்த அட்டிக்குலயே அவங்க சேஃபா இருந்துக்கிறாங்க. மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்சதும் ஜானும் ஹீரோவும் மெதுவா மாடிப்படிக்கட்டு வழியா இறங்கி கீழே வந்து பாக்குறாங்க. அங்க இருந்த நாய்கள் எல்லாம் இப்ப இல்ல. அப்படியே வீட்டுக்குள்ள இப்ப எந்த நாய்களும் இல்லாதனால சாராவையும் ஹீரோயினையும் மெதுவா கீழே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கீழே கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு மெதுவா மெயின் டோரை திறந்து பாக்குறாங்க. வெளியவும் எந்த நாய்களுமே இல்ல. அப்ப சாராவையும் ஹீரோயினையும் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜானும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் போய் கராஜில் இருக்கிற காரை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறோம், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா கராஜில் போய் அந்த காரை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி அங்க போயிட்டு அந்த கார் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால நீ காரை தள்ளு, நம்ம எப்படியா ஸ்டார்ட் பண்ண பாக்கலாம்னு சொல்லி ஹீரோவை காரை தள்ள சொல்லிட்டு ஜான் உள்ள உட்காந்து காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஹீரோ காரை தள்ளிக்கிட்டே வரும்போது ஜான் ஒரு கட்டத்துல காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கார் கொஞ்சம் சேக்கா இருக்கும். அதுல தடுமாறி ஹீரோ கீழே விழுந்துறான். அவன் கீழே விழுந்ததை பார்த்ததுமே அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் வேகமா ஓடி அவனை விரட்ட ஆரம்பிக்குது. அந்த கார் டவுன்ல இருக்கனால அதுவும் நிக்கல, அப்படி போய்கிட்டே இருக்கு. காருக்கு பின்னாடி வேகமா ஹீரோ ஓடி வரான். ஓடி வந்து ஒரு கட்டத்துல காரோட மேல ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்து அவங்க கிட்ட ஜான் என்ன பண்றான்னா அவனோட வில்லையும் அம்பையும் அவன் கையில கொடுத்து இந்த அதுகளை குறிபாத்து அடின்னு சொல்லி கையில கொடுத்துறான். அதை வாங்கி அவன் குறிபாத்துக்கிட்டு இருக்கும் போது ஜான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா முன்னாடியும் நிறைய நாய்கள் ஓடி வந்து அவன் காரோட மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கு ஒரு நாய். அதை பார்த்த ஜான் என்ன பண்றான்னா அந்த நாயை கீழே தள்ளணும் அப்படின்றதுக்காக காரை ரைட்டா ஷேக் பண்ணுவான். அப்படி ஷேக் பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணிடுறான், தான் கையில வச்சிருந்த அம்பையும் வில்லையும் கீழே போட்டுறான். அந்த நாயும் கீழே விழுந்துருது. அப்படியே கார் பொறுமையா உருண்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ மெதுவா ரூஃப் வழியா உள்ள வந்துடுறான் காருக்குள்ள. அப்படியே போய்கிட்டு இருந்த கார் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே ஜான் என்ன பண்றான், சைட்ல திருப்பி பள்ளத்தாக்குல அந்த பள்ளத்தாக்குள்ள வண்டியை ஓட்டுறான். அது இப்ப மெதுவா அந்த பள்ளத்தாக்குல இறங்கி போய்கிட்டே இருக்க வேகம் கொஞ்சம் கார்ல கூட ஆரம்பிக்குது. அப்படி வேகம் கூடிக்கிட்டு இருக்கும் போதே ஜான் என்ன பண்றான்னா டக்குன்னு கிளட்சை பிடிச்சி கீரை போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்துறான். கார் ஸ்டார்ட் ஆயிடுது. வேகமா போய்கிட்டு இருந்த காரை பள்ளத்தாக்கு கிட்ட போய் டக்குன்னு பிரேக்கை போட்டு நிப்பாட்டுறான். ஒரு செகண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கார் பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்கும். ஜான் ஆனா தெளிவா காரை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படி பள்ளத்துக்கிட்ட போய் நின்ற காரை ஜான் வேகமா என்ன செய்யறான்னா ரிவர்ஸ் கியரை போட்டு சல்லுன்னு ஆக்சிலேட்டரை கொடுக்கறான். சத்தம் பயங்கரமா வருது. அப்படியே காரும் மெதுவா ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அப்படி அவன் ரிவர்ஸ் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது வந்த சத்தத்தை கேட்டு இந்த நாய்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. இதை கேட்டதுமே ஜானும் ஹீரோவும் பாக்குறாங்க. அப்ப இந்த நாய்களுக்கு சத்தம்னா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா ரிவர்ஸ்ல கார் எடுத்து அவங்க வீட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்ததும் சாராவும் நிக்கியும் ஜன்னல் வழியா கையையும் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட பக்கம் ஜன்னல் இறக்கி இருக்கும் கார்ல. அப்ப அந்த பக்கம் இருந்த ஒரு நாய் ஜன்னல் வழியா பாஞ்சு வந்து ஹீரோவை கடிக்க வருது. ஹீரோ என்ன பண்றான்னா தன்னை கடிச்சிடாத மாதிரி அந்த நாயோட தலையை இறுக்கி பிடிச்சுக்கிறான். அப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜான் என்ன சொல்றான்னா அதை கொஞ்சம் வெளியே தள்ளு, அதோட பாடி ஃபுல்லா வெளியே போற மாதிரி பிடிச்சுக்கோ, நான் அந்த தூண்ல இடிக்கிறேன், அந்த நாய் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் அதே மாதிரி புஷ் பண்ணி வெளியே தள்ளுறான். அவன் அந்த காரை வேகமா ஓட்டிட்டு போய் அந்த தூண்ல இடிக்கவும் அந்த நாய் வெளியே போய் விழுந்துருது. ஒரு வழியா அந்த நாயை கீழே அடிச்சு தள்ளிட்டு வேகமா போய் அவங்க மாமா வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ஹீரோயினையும் சாராவையும் வேகமா வர சொல்றாங்க. அப்படி அவங்க சட்டம் காட்டினதும் ஹீரோயின் கீழே ஓடி வந்துடுறா. ஆனா சாரா மட்டும் கீழே வரல. அதை பார்த்த ஜான் வேகமா ஓடி போய் மாடியில பாக்குறான். சாரா ஆனா ரொம்ப வீக் ஆகி போய் அப்படி ஒரு மாதிரி மயங்கின நிலையில உட்கார்ந்து இருக்கிறா. அப்ப ஜான் வந்து கேக்குறான், ஏன் உனக்கு என்னாச்சு, வா நாம வேகமா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சலான்னு அவரை சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஒரு நாய் ஒண்ணு வந்துருது. அது வெறி கொண்டு இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சாரா என்ன பண்றான்னா அந்த நாயை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. அவளோட கண் பார்வையில அந்த நாய் கட்டுப்பட்டு அவ முன்னாடி நின்னுகிட்டே இருக்கு. இத பார்த்த சாரா ஜான்ட்ட என்ன சொல்றான்னா, நீ இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிடு, நான் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஜான் என்ன சொல்றான்னா, நீ வராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நீயும் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம்னு சொல்லும் போது அவ டென்ஷன் ஆகி
கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப அவளோட கண்ணை சிமிட்டிடுறா. அப்படி சிமிட்டினதுமே ஆப்போசிட்ல இருந்த அந்த நாய் அவன் மேல பாய ஆரம்பிக்குது. அவன் மேல பாய்ஞ்சதும் அந்த நாயை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி போக பாருங்க, தெரியாம ஜானை தட்டிடுறா. ஜான் மேல இடிச்சதும் ஜான் என்ன பண்றான், ரூஃப் வழியா வெளியே போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த ஜானுக்கு லேசான அடியோட சரியா போயிடுது, பெருசா ஒண்ணும் ஆகல. அப்படி கீழே விழுந்து கிடக்கிற ஜானை வேகமா ஓடி வந்து ஹீரோ தூக்குறான். என்னாச்சுடா, ஏன் இப்படி வந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் மாடி கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த நாயும் சாராவும் வேகமா கீழ் நோக்கி விழுந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து அங்க ஒரு கட்டை கூர்மையா இருக்கும். அந்த கட்டை மேலேயே அந்த நாயும் சாராவும் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டுறாங்க ரெண்டு பேரும். இதை பார்த்து அவங்க சாராவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதிர்ச்சியில இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லா நாய்களும் ஓடி வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தது இவங்க 3 பேரும் வேகமா போய் கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த தீவை விட்டு எப்படியா தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா கார்லயே இந்த தீவை விட்டு தப்பிச்சு போறதுக்கு வழியும் கிடையாது. அப்ப வேகமா காரை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி கார்ல போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம நேரா இப்ப இங்க பக்கத்துல ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனிக்கு போவோம். அங்க ரேடியோ ஏதாவது இருக்கும், அது மூலியமா நம்ம உதவி கேட்கலாம்னு சொல்லி இப்ப அந்த கம்பெனியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி கிட்ட போய் கேட்டு கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இறங்கி போய் பார்க்கும்போது கேட்டு பூட்டி இருக்கு. இந்த பூட்டை உடைச்சிட்டு நம்ம உள்ள போனோம்னா அந்த நாய்களும் உள்ள வந்துடும் சொல்லிட்டு இப்ப அவங்க அந்த பூட்டை உடைக்காம வேலைகளை தாண்டி உள்ள குதிச்சு அந்த கம்பெனிக்குள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உள்ள போய் பார்க்கும்போது நிறைய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு. நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாய்களோட டிஎன்ஏ எல்லாம் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ரேடியோ கிடைச்சிருது. ரேடியோ மூலமா கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆன் பண்ணும்போது அந்த ரேடியோ ஒர்க் ஆகல. ஏன்னா அதுக்கு பவர் சப்ளை வரல. இதை பார்த்த ஜான் என்ன சொல்றான்னா, இங்க பவர் சப்ளை இல்லைன்னா என்ன, நான் வரும்போது சோலார் பேனலை பார்த்தேன், அது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணா நமக்கு பவர் சப்ளை கிடைச்சிரும், அதை வச்சு நம்ம இங்க தப்பிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜான் போய் அதை சரி பண்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ரேடியோவும் ஆன் ஆயிடுது. ரேடியோ ஆன் ஆனாலும் அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஜான் என்ன சொல்றான்னா, அப்ப டவர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இரு நான் டவரையும் போய் பார்த்து அதையும் நான் சரி பண்றேன், அதுக்கப்புறம் உனக்கு லைன் கிடைச்சது, நீ உதவி கேளுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டவரை சரி பண்றதுக்காக அவன் போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஜான் இப்ப என்ன பண்றான், நேரா அந்த டவர் கிட்ட வந்துடுறான். டவர் மேல ஏறி அவன் சரி பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ஸ்ல கப்பிள்ஸ் 2 பேரு போட்ல வந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டு ரொம்ப தூரத்துல நிக்கிறதா அவன் பாத்துறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்றது எனக்கே நல்லா தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பயப்படாதா, உனக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் உனக்கு தேவைப்படுற ஊசியை நம்ம போட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு டக்குனு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த இடத்துல இருந்து அந்த நாய்கள் தப்பிச்சிருக்குன்னா இப்ப அந்த நாய்களுக்கு இதுக்குள்ள எப்படி வரணும்ன்ற வழியும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வேகமா போய் ஜானை நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டவர் மேல ஏறின ஜான் அதை சரி பண்றதுக்காக ஒரு வயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கும்போது மாத்தி கொடுத்துருவான் போல இருக்கு. அது டக்குன்னு அங்க ஷார்ட் அடிச்சிருது. ஷார்ட் ஆனதுல உள்ள வயர்களும் எரிஞ்சு போயிருது, வெளியே இருந்த வயரை எரிஞ்சு போய் ஜானை தூக்கி அடிச்சிருது. டவர் மேல இருந்து ஜான் வேகமா கீழே விழுந்துடுறான். உள்ள ஸ்பார்க் ஆனதுல அந்த இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோ சொன்ன மாதிரி ஜான் கீழே விழுந்ததும் அந்த நாய்கள் எல்லாம் எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல, வேகமா ஓடி வந்த நாய்கள் ஜானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஜானை போட்டு எல்லா நாய்களும் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சு அந்த நாய்கள் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றான். ஒரு நாயையும் விட்டு வெளுக்கிறான். அப்படி இவங்க 2 பேரும் இந்த நாய்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயினை 3 நாய்கள் விரட்ட ஆரம்பிக்குது. அவ வேகமா கம்பெனிக்குள்ள நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனை நோட் பண்றா, அங்க இருக்கிற சிலிண்டர்ல இருந்து கேஸ் கொஞ்சமா லீக் ஆகிட்டே இருக்கு. அதை பார்த்து அவ டக்குன்னு யோசிச்சு என்ன பண்றான்னா, அந்த கேஸை ஃபுல்லா திறந்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்படி அவ ஒளிஞ்சுக்கிட்டதும் அந்த கேஸ் ஃபுல்லா லீக் ஆனதுல அந்த நெருப்புல பட்டு அந்த சிலிண்டர் வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிச்சு சேதறதுல அந்த இடமே நெருப்பு மண்டலம் ஆயிடுது. அந்த வெடிச்சு சேதறன சத்தத்தை கேட்டு இங்க நாய்கள் எல்லாம் ஹீரோவையும் ஜானையும் கடிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுகளும் பயந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த நாய்களுக்கு தான் சத்தம் பிடிக்காது இல்ல, அதனால. இப்ப ஹீரோ என்ன பண்றான், அந்த லேபை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவ இறந்து போயிட்டா போலக்குன்னு நினைச்சு பதறி அழுதுகிட்டு இருக்கான். அவனும் நான் உள்ள போய் நிக்கிய காப்பாத்த போறேன்னு சொல்லி உள்ள ஓடும் போது ஜான் அவனை தடுத்து நிப்பாட்டிடுறான். ஹீரோ அந்த லேபை பார்த்து அப்படியே ஹீரோயினை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப ஜான் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, டேய் நான் சொல்றத கேளு, நம்மளாவது இங்க இருந்து தப்பிக்கலாம், கொஞ்சம் தூரத்துல நான் ஒரு போட் இருக்கிறத பார்த்தேன், வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் ஹீரோவுக்கு வர மனசு இல்ல. ஹீரோயினை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துல இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரி ஜான் சொன்ன மாதிரி நம்மளாவது இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைச்சு கிளம்ப போகும்போது இப்பதான் அவங்க திரும்பி பாக்குறாங்க. ஓடி போன நாய்கள் எல்லாம் இவங்களை மறுபடியும் சுத்து போட்டுருச்சு. இவங்களை சுத்தி ஃபுல்லா நாய்களா நின்னுகிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நடுவுல உட்காந்து தகச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டத்துல ஹீரோயின் கரெக்டா கார்ல வந்து அவங்க முன்னாடி ஸ்கிளிட் அடிச்சு நிப்பாட்டுறா. இதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவளுக்கு ஒன்னாகல, அவன் நல்லா இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்படி கார்ல வந்து நின்ன ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையும் கார்ல ஏத்திக்கிறா. அந்த லேப்ல இருந்து அந்த கேட்டை உடைச்சு தள்ளிக்கிட்டு எல்லாரும் காரை எடுத்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஜான் சொல்றான், நான் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு போட்டை பார்த்தேன், எனக்கு அந்த போட் நிக்கிற இடம் தெரியும், நீ இந்த பக்கமா வண்டியை வேகமா ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவ வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. அவங்க பின்னாடி நிறைய நாய்கள் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வேகமா ஓட்டிட்டு வந்தவங்க ஒரு வழியா அந்த போட் நிக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோயின் இப்ப வண்டியை நிப்பாட்டுவான்னு
நிப்பாட்டுவான்னு பார்த்தா வண்டியை நிப்பாட்டாம அங்க இருந்த மரப்பலகைகளை உடைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே விட்டுறா வண்டியை. தண்ணிக்குள்ள விழுந்ததுமே வண்டி மெதுமெதுவா மூழ்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் விண்டோ வழியா வெளியே வந்து அந்த போட்டை நோக்கி நீந்தி போயிடுறாங்க. அப்படி நீந்தி போய் ஒரு வழியா அந்த போட்டையும் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களை துரத்திட்டு வந்த நாய்கள் எல்லாம் அந்த மரப்பலகைகள்ல உட்காந்து இவங்களை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா தப்பிச்சு அந்த போட் எடுத்து அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க தப்பிச்சு அந்த போட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஜானுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் கீழே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அங்க உள்ள அந்த டோரை திறப்பான். டோரை திறக்கும் போது தான் தெரியுது அங்க உள்ள ஒரு நாய் இருந்திருக்கிறது. அது ஜான் மேல பாஞ்சு அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அப்படின்ற இடத்துல அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.